அதையே எதிர்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையில். அதற்கு பிறகு எத்தனையோ நிகழ்வுகள் நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தினுடைய பங்கு என்னை பொறுத்தவரை சொல்லி வாழாது அவ்வளவு நிகழ்ச்சிகள். ஆனால் ஆட்சியர் தேர்தல் நம்முடைய மாவட்டத்திலிருந்து திருவொற்றியூ திருமண மண்டலத்தை பிடித்து 400க்கும் மேற்பட்டவர்கள் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நம்முடைய மக்கள் செல்வர் ஆட்சியர்கள் பெற்றார்கள். சமீபத்தில் நடந்த தேனி தேர்தல் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். நம்முடைய திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகளுடைய பங்கு அளப்பரியது. நம்முடைய பொதுச்செயலாளர் நம்முடைய மாவட்டங்களில் பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரியும். மன்னார் தேர்தலில் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிஞ்சுகிற அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் பொதுக்கூட்டம். நாம் கோர்ட்டுக்கு சென்றால் அதற்கு அனுமதி பெற்றோம். மிகப்பெரிய கூட்டம் தேர்தலில் மிகப்பெரிய தலைவர்கள் பேசியது. ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, புரட்சி தலைவர் இந்தியா, புரட்சி தலைவர் அம்மா போன்ற மிக பெரும் தலைவர்கள் பேசிய பகுதி தேர்தலில். அதற்கு பின்னால் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள். விவசாயிகளுக்காக நீடாமங்கலத்தில் ஆர்ப்பாட்டம், விவசாயிகளுக்காக திருவாரூரில் ஆர்ப்பாட்டம், மன்னாரில் ஆர்ப்பாட்டம். கழகம் அறிவித்த அத்தனை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் அத்தனையும் நடத்தி திருவாரூர் மாவட்டம் இன்றைக்கு இங்கே பேசியவர் சொன்னதை போல முதன்மை மாவட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய ஆதரவு, நீங்கள் கொடுக்கிற நம்பிக்கை, அந்த டிடிவி தினகரன் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு அரசியல் எப்படி வேணாலும் போகட்டும், அதை பத்தி இல்ல. நம்முடைய அண்ணனுக்கு நான் சொல்வதெல்லாம் பல போராட்டங்களை 10 ஆண்டுகள் நடத்தி இருக்கிறோம், பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம், பல பொதுக்கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். ஒரு மெசேஜ் கூட 2000 பேர் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் டைம் தேதி வாங்கினா ஒத்தி போச்சு. இரண்டாவது முறை என்ன தேதி கொடுத்தாங்க, 25 திருமண நாள் ஒத்தி போச்சு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தியாக வேண்டும். நம்முடைய நிர்வாகிகள் அண்ணன் முகத்தை பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான அரசியல் சூழ்நிலையில் நமக்கு அண்ணன் முகத்தை பார்த்தால் ஒரு தெம்பு ஏற்படும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம நிர்வாகிகள் நோட்டீஸ் அடித்து வந்து ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர கழக செயலாளர் அனுப்புனா போனவங்க கூட திருப்பி வந்து என்ன சொன்னாங்கன்னா பழைய எழுச்சி இல்ல மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு என்ன காரணம்? நான் நம்முடைய மலர்வேன்னா நம்முடைய வழக்கறிஞர் சீனிவாசன் ஆபீஸ்ல உட்கார்ந்து எதுவாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்முடைய நிர்வாகிகள் போயிட்டு வந்து இளைஞர் விமல் ராஜ்குமார் சொன்னாங்க, நம்ம அசோகனா போயிட்டு சொன்னாங்க பழைய விருதுகள் இல்ல, பழைய எழுச்சி இல்ல, நிர்வாகிகள்கிட்ட ஒரு சொரத்து இல்ல அப்படின்னு நம்ம தம்பி எல்லாம் சொன்னாங்க. சரி என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம். அவங்க 2 காரணத்தை சொன்னாங்க. ஒண்ணு, யாரை எடுத்து நாம் இயக்கம் கண்டோமோ, யாருக்காக 10 ஆண்டு காலம் நாம் போராடினோமோ, இன்றைக்கு அவர்களுக்காக நாம் செல்ல வேண்டுமா? அவர்கள் உறவுக்காரர்களுக்கு நாம் செல்ல வேண்டுமா? இங்க இருக்கிற அமைச்சர் அவர் அமைச்சர் ஆவதற்கு நம்முடைய உழைப்பை நாம் கொடுக்க வேண்டுமா கேட்டார்கள். இங்கே இருக்கிற நிர்வாகிகள் கேட்டார்கள். அடுத்த ஒன்றையும் கேட்டாங்க. நம்முடைய தலைவர் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இருந்து அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய தலைவர் பேசுகிறார். அதற்கு பின்னால் இந்த கட்டமைக்க வேண்டிய பாரதிய ஜனதா கட்சி என்னை பொறுத்தவரை வெளிப்படையாக சொல்கிறேன், அவர்கள் இதில் திறம்பட செயல்படாத காரணத்தினால் இன்றைக்கு ராமதாஸ் ஸ்டாலினோட 17 நிமிஷம் பேஸ் டைம்ல பேசுறாரு. ஓ பன்னீர்செல்வம் ஸ்டாலினை போய் பார்க்கிறாரு. தேமுதிக பிரேமலதா ஸ்டாலினை போய் பார்க்குது. இதுக்கு யார் காரணம்? இந்த கூட்டணிக்கு யார் தலைவர்? பாரதிய ஜனதா கட்சி தலைவர். எங்களை ஜெயிலில் அழைச்சிட்டு போனீங்க தலைவர், நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மிகப்பெரிய எதிர்கட்சியை கட்டமைத்திருக்க வேண்டாமா? எவ்வளவு நாள் இருக்கு இந்த தேர்தல்? என்ன 9 மாசம் 8 மாசம் இருக்கு. மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, ஆளுங்கட்சிக்கு எதிராக கட்டமைப்பை உருவாக்கி நான் போனோம்னா திமுக கரம் பயப்படுவான். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி, 1 மாசத்துக்கு முன்னாடி திமுக காரனே சொன்ன கூற்று என்னன்னா, எங்க கட்சியின் ஆட்சிக்கு வராது, எங்க தலைவர் மீண்டும் தலைவராக முடியாது, எங்க அமைச்சர் எல்லாம் அமைச்சராக முடியாது, பல்வேறு அலங்கோலங்கள், பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், பல்வேறு தவறுகள் திமுக காரனை அடிச்சுக்கிறான். இது நம்ம சொல்ல, நாங்க மீண்டும் தலைவர் ஆட்சிக்கு வர போறாரு, சட்டமன்ற உறுப்பினராக போறாரு, அமைச்சராக போறாரு, நம்ம சொல்ல. இது சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு நமக்கு என்டிஏவுடைய தலைவராக இருக்கிற திரு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்திருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழ்நாட்டில் தேர்தலை கூட்டணி சந்திக்கும் சொன்னார்.
இது யாருக்கு இந்த பொறுப்புகளும்? எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பொறுப்புகளும். அவரே மறக்கும் போது நம்முடைய நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க? எதிர்க்கிற கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க? அவர் வந்து நம்மளை கூப்பிடணும், நம்ம ஏன் போய் அவருக்காக உழைக்கணும், மீண்டும் அவர் மரத்தில் அவங்க உழைக்கணுமா? எனவே நம்ம தலைவரை நம்ம கேட்டுக்கொள்வதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு வெளிப்படையாக பேசுவோம். நம்முடைய நிலைமை தெளிவாக சொல்லட்டும். இப்ப அந்த பிரஸ்ல கேட்கும் போது அது உட்கட்சி அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷத்துல பல்வேறு மாநிலங்களுடைய அரசியல் வரலாற்றை புரட்டி போட்ட அமித்ஷா அது உட்கட்சி அப்படிங்கிறாரு. அப்ப தமிழ்நாட்டில் திமுகவை ஆட்சி விட்டு அகற்றணுமா வேண்டாமா? திமுக இவ்வளவு தவறு செய்திருக்கிறது, மத்திய அரசாங்க ஏன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எல்லா வீட்டுக்கும் அனுப்புறீங்க. என்ன புத்தகம் காந்தி இருக்கிறாங்க அமைச்சர் பெருமக்கெல்லாம், இல்ல முதலமைச்சர் மருமகன் முதலமைச்சர் மகன் இல்ல புத்தர் காந்தி தான் அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. பாரதிய ஜனதா கட்சி தம்முடைய நிலைப்பாட்டினை மாற்றிக்கொண்டு எண்ணி இருக்கிற காலங்களில் அந்த டிடிவி தினகரனை கையில் எடுக்க வேண்டும், தமிழகம் முழுக்க பேசுவது என்று சொல்ல வேண்டும். அண்ணன் பேட்டியில் சொன்னது மாதிரி ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு என்ன பல்வேறு இடங்கள் சொல்றாங்க. அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியை இணைய வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக இணைந்த கருத்து கிடையாது. அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியை இணைந்தவரையானால் எப்படி பாராளுமன்ற தொகுதியில் தன்னம் தனியாக இருந்து 39 பாராளுமன்ற உறுப்பினரை புரட்சித் தலைவர் அம்மாவில் பெற்றார்களோ அதை போல இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல் இன்னைக்கு திமுகவை தவிர கூட்டணி கட்சி அத்தனை பேரும் ஸ்டாலின் போய் முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டில் இவ்வளவு தவறு நடந்திருக்கிறது, ஆணவ கொலைகள் நடந்திருக்கிறது, கட்ட பஞ்சாயத்து கஞ்சா அபின் போதைப் பொருட்கள் நம்ம போய் சொல்லல, அந்த டிடிவி தினகரன் போய் சொல்லல, திரு ஓ பன்னீர்செல்வம் போய் சொல்லல, பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் போய் சொல்லல, முதலமைச்சர் போய் சொன்னது அவங்க கட்சியில இன்னைக்கு கூட்டணியில இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி காலையில் 40 நிமிஷம் போய் பேசுவாங்க. ஒன்று சரிபட்டு வராதவர்களுக்கு இந்த ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் போடுங்க. யாரு கேட்கறது? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்கல, அண்ணா முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கேட்கல, பாரதிய ஜனதா கட்சி கேட்கல, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்கல, அவங்களோட கூட்டணியில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறது. தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு வெற்றிடமாக தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான சூழல். எப்படி கருத்தரிச்சு குழந்தை பிறக்கிறது 9 மாசம் 10 மாசம் அந்த மாதிரி ஒரு அருமையான சூழல். இந்த நேரத்தில் அரசியல் அமைப்புகளை எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு, மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எண்ணுகிற எடப்பாடி பழனிசாமிக்கு, மீண்டும் அமைச்சராக வேண்டும் என்று கங்கணம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பகுதியில் பேர் அவங்களுக்கு இல்லாத காரணம் எதுக்கு? என்னைக்கு இருந்தாலும் மன்னாடி தொகுதியில அண்ணன் இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, எழுதி வச்சுக்கீங்க 50,000 ஓட்டு. என்னைக்கு வேணும்? நான் டிடிவி வேட்பாளர் காசு செலவு பண்ணாங்க. சீமான் மேல ஒரு நோட்டீஸ் எடுத்து நம்ம தாய் கட்டணம் கொடுத்தா போதும், அதுவே விஷயம். ஜெயிப்போம், அதுவே விஷயம். 50,000 ஓட்டு இன்னைக்கு. அந்த டிடிவி தினகரன் நான் கேட்டுக்கொள்வது, இந்த தொகுதியை பொறுத்தவரை தமிழகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் டி.ஆர். பாலு, தமிழகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் டி.ஆர். ராஜா, நீங்க இங்க போட்டி போடுங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டில் மற்ற இடங்களும் போக வேண்டாம். அவை எவ்வளவு நாள் செலவு வேண்டாம், உங்களை நாங்கள் மன்னாடி தொகுதியில வெற்றி பெற வைக்கிறோம். சொந்த ஊருக்கு நீச்சம் அப்படிங்கிற பேர் வரட்டும். நம்ம மீது கோயில் பட்டி போகணும், அம்பாசமுத்திரம் போகணும், ஆண்டிப்பட்டி போகணும், மன்னாடிக்கு வேணும் நினைக்க வைக்கிறோம். நீங்க உங்களுக்காக ஒழிப்பதற்கு நாங்க பார்க்காத சோதனைகள் ரெண்டே இருக்கு. அதிமுக 4 வருஷம் அம்மா மறைவுக்கு பிறகு ஆட்சியில் இருந்துச்சு. என்னுடைய தொழில்கள் அனைத்தும் முடக்கப்பட்டது, என்னுடைய கான்கிரீட் தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்டது. அதுக்கே கவலைப்படல. கிராமத்தில் சொல்லுவான், தண்ணி குடம் தந்துறதுக்கே கவலைப்படாதா, தண்ணி குடம் தந்துறதுக்கு கவலைப்பட கிராமத்தில் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நாங்க பயன்படுற ஆள் கிடையாது. அதுக்காக நாங்க அவங்கள்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியோ அது அவங்கள்ட்ட ஏதாவது நாங்க உறவு வச்சிருக்கோம். இதுவரைக்கும் நம்முடைய திருவாரூர் மாவட்டம் யாருமே கிடையாது. அதே போல அதற்கு பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக நம்ம நிர்வாகிகளுக்கு ஆனந்த சொன்ன மாதிரி கொடுத்த சோதனைகளை விட திமுக கொடுக்கல. அதுவே விஷயம்.
9 ஆண்டு காலம் எதிர்கட்சியாகவே இருக்கிறோம். அதற்கு முன்பாக 33 ஆண்டு காலம் அண்ணன் மலர்வேந்தன், அண்ணன் அசோகன், இங்க இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் ஏதோ மன்னார்குடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மன்னார்குடிக்கு சொந்தமானது என்று சொல்லுவார்கள். ஆனா எங்களை பொறுத்தவரை நாங்கள் இலங்கை தீவுதான். இருக்கிற மலர்வேந்தனாக இருக்கட்டும், அசோகனாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஆனந்தராக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தால் பெரிய பயன் யாரும் பெற்றது கிடையாது. ஆனால் தன்மானத்தோடு சுயமரியாதையோடு எதை வேண்டுமானாலும் எதிர்த்து போராட முடியும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஒற்றை நம்பிக்கையோடு எங்களுக்கு மிகப்பெரிய முடியாது. ஆளுநர் திமுக மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர் நாங்கள் போவோம். எல்லாரும் ஏஞ்சி எனக்கு இடம் கொடுப்பாங்க, எல்லாரும் கண்டிப்பாங்க. அந்த மரியாதையை உருவாக்கி கொடுத்தது இந்த டிடிவி தினகரன் பின்னால் என்று அரசியல் செய்ய ஆசைப்படுகிறோம். எடப்பாடி சமீபத்தில் முன்னாடி போனாரு. எல்லா ஒன்றிய கழக செயலாளர், நகர கழகத்தில் போனு நான் மலர்வேந்தன் கூப்பிட்டு இந்த போன்ல இருந்து நம்ம திருவாரூர் போன் வருது, இந்த போன் நம்பர்ல இருந்து திருவாரூர் நகர செயலாளர் போன் வருது அப்படின்னு மலர்வேந்தன் பேசுங்க, யாருன்னு கேளுங்க, நீ என்ன நினைச்சிட்டீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மலர்வேந்தன் நான் பேசலாம் வர மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் மலர்வேந்தன் உடனே போன் போட்டு ஏன் பாதுகாப்பு பண்றீங்க, அப்புறம் கூட்டணி கட்சி தேர்தல் எல்லாம் ஒன்றா செஞ்சீங்க நீங்க மாதிரி கேட்டாங்க கொடுத்தீங்கன்னா நான் எங்க ஊர்ல இருக்கிற அண்ணாதிமுக 2 பேர் பிடிச்சா துண்டா போட்டு உங்களை அசிங்கப்படுத்துவேன். எஸ்கே அவரு 4 பேர் அண்ணாதிமுக பிடிச்சாரு உங்களை அசிங்கப்படுத்துவாரு, இதோட நீங்க நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் நைட்டு 9:10 மணிக்கு நம்மளுடைய திருவாரூர் மெடிக்கல் யார் பேசுறதுன்னு கேட்டேன். இன்னாருன்னு சொன்னாப்ல, நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன், நீங்க தப்பால பேசிட்டீங்க. ஆனா டிடிவி எஸ்கே இருக்கிறவங்க இந்த இயக்கத்தை நான் எங்கேயுமே போக மாட்டேன். நான் பல சோதனைகளை பார்த்துட்டேன், பல இடங்களை பார்த்துட்டேன். எனக்கு எல்லாம் பெருசு கிடையாது, எனக்கு மரியாதை முக்கியம். கொஞ்சம் மணியான உட்காந்து எனக்கு மரியாதை முக்கியம். அந்த மரியாதையை எஸ்கே கொடுக்கிறாரு, அந்த மரியாதையை அந்த டிடிவி தினகரன் கொடுக்கிறாரு. சாகுறது வரைக்கும் அது போதும். கேட்டா திருவாரூர் ஒன்றியத்துல ஒரு பகுதியில முடிசூடா மன்னனா தம்பி மணிகண்டன் இருக்காரு. அவர் நினைச்சது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு திருவாரூர்ல வரும்போது முதல் நம்ம மணிகண்டன் வருது. அவரை கொண்டு போய் கண்ணாங்க 10 பஞ்சாயத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்ததா, ஒரு மரியாதை கொடுத்தா எடப்பாடிய மகிழா சென்றார்னு சொல்லி. என்னை பொறுத்தவரை இந்த மாவட்டத்தில் கடந்த 9 ஆண்டுகளில் நீங்க மேஜா யாருமே போல 1-2 போயிருப்பாங்க, அது என்னால போயிருக்க மாட்டாங்க, அது அவங்க சுயநலம். அது பல்வேறு எவ்வளவு பேர் அண்ணன் போகும்போது நம்ம மாவட்டத்தில் 1-2 போறது பெரிய தவறு கிடையாது. அது அவங்க துரதிருஷ்டம், என்னோட இல்ல தலைவரோட இல்லைன்னா அது அவங்களோட துரதிருஷ்டம். அப்படியே நம்ம நினைக்க முடியாது, விட்டுட்டு போயிருந்தாங்க வருத்தம் வேண்டாம். எனவே வர இருக்கிற நாட்கள் ரொம்ப குறுகிய நாட்கள். பல்வேறு தேர்தல் நாம் சந்தித்திருக்கிறோம். 5 வருஷத்துல 3 தேர்தல். 2016 மன்னார்ல தோத்தோம், 2019 திருவாரூர் தோத்தோம், மீண்டும் 21 மன்னார் 41,000 ஓட்டு. 41,000 ஓட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து உடைச்சு வாங்கி கொடுத்ததுனால எனக்கு அண்ணன் ஒரு மரியாதை. போற நிர்வாகிகள் ராஜசேகரனா 41,000 வாங்கிருக்கீங்க, அங்க பார்ட்டி பணம் 41,000 வாங்கிருக்கீங்க. எவ்வளவு பெரிய ஆட்கள் காமராஜ் இருக்காரு, டிஆர் ராஜா இருக்காரு, டிஆர் பால் இருக்காரு, அங்க அண்ணா ஜவாஹர் இருக்காரு, சசிகலா ஊராட்சி, சின்னம்மா ஊராட்சி, இதெல்லாம் நீங்க தான் நாங்க 41,000 ஓட்டு. அன்னைக்கு நம்ம உடல்நிலை சரியில்லாம போய் நம்ம ஓட்டு கேட்கல, இல்லைன்னா நீங்க 50,000 ஓட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1000 ஓட்டு கூட வாங்கியிருக்கோம். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து அண்ணன் இன்னபடி அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைந்து தேர்தலை சந்தித்தால் டிஆர் ராஜா 1000 கோடி ரூபாய் செலவு செய்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி கூட்டணி முன்னாள் சட்டமன்ற தொகுதி என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வந்திருக்கிற தாய்மார்களுக்கு நீங்க சார்ந்து உங்கள் அனைவருக்கும் தெளிவான நாடகத்தை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.